இல்லை, நான் ஸ்க்ரம் மாஸ்டர் இல்லை. ஆனால் ஸ்க்ரம் மாஸ்டரை கலாய்க்கிறேன் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் நான் இந்த குற்றச்சாட்டை மறுக்கப் போகிறேன் என்று. நிச்சயமாக இல்லை. ஆம், ஸ்க்ரம் மாஸ்டரை கலாய்த்தேன். எனி பிளாக்கர்ஸ் என்று அவன் கேட்ட பொழுது, இந்த ப்ராஜெக்டின் பெரிய பிளாக்கரே நீதானடா என்று அவன் முகத்திற்கு நேராகவே கலாய்த்தேன். எதற்காக? ப்ராஜெக்டே கூடாது என்பதற்காகவா? இல்லை, இந்த ப்ராஜெக்டில் அஜைலும் ஸ்க்ரம்மும் கூடாது என்பதற்காக. நீங்கள் கேட்கலாம், ஏன் உனக்கு இந்த காண்டு? ஐடி உலகில் வேறு யாருக்கும் இல்லாத காண்டு என்று. நானே பாதிக்கப்பட்டேன். என்னுடைய ஐடி வாழ்க்கையில் நேரடியாக பாதிக்கப்பட்டேன். கால் மேல் கால் போட்டுக்கொண்டு ஹாயாக வேலை செய்து கொண்டிருந்த என்னை அஜெயில் என்ற பெயரில் கால் மேல் கால் வைத்து காயப்படுத்தினான். நினைத்த நேரத்தில் நினைத்த வேலையை செழுமையாக செய்து கொண்டிருந்த என்னை செரிமனி என்று செதில் செதிலாக செதுக்கினான். பேக்லாக் க்ரூமிங் என்ற பெயரில் என் பேக்கிலேயே அடித்தான். ரோட் மேப் ரிவ்யூ என்று ரோடாக அலைய விட்டான். ரெட்ரோஸ்பெக்டிவ் என்ற பெயரில் ஒற்றுமையாக கூடி கழித்த என் டீமின் ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவித்தான். இத்தனையும் தாண்டி இரவு நேரத்தில் ஸ்டாண்டப் என்று ஒன்று வைத்து, இன்று நாள் முழுவதும் நீ என்ன வேலை செய்தாய் என்று நாசூக்காய் கேட்டான் இந்த நயவஞ்சகன். அதனால் தான் கலாய்த்தேன். கலாய்த்து விட்டு ஓடினேன். ஓடிசியின் ஓரம் வரை ஓடினேன். ஆனால் ஐடி கார்டை மறந்ததனால் உடனடியாக திரும்ப வந்து விட்டேன். கா கா கா